வணக்கம் நண்பர்களே. நீண்ட இழுபறிக்கு பின்னால் நம்ம தமிழ்நாட்டிற்கு புதிய அரசாங்கம் இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறது. புதிய முதல்வராக பதவியேற்றிருக்கின்ற திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றிகளை திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். இன்றைக்கு நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டிருக்கிறது. உண்மையிலே மத்திய அரசு ஒரு உத்தரவை போட்டது. எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவை போட்டது. அதன் அடிப்படையில் இது பாடப்பட்டிருந்தாலும் அந்த உத்தரவை எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா மாநிலங்களும் எல்லா முதல்வர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. உதாரணமாக, இதுவரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, அதனுடைய தலைவராக இருந்தக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது வந்தே மாதரம் பாடல் எந்த அரசு விழாவிலும் பாடப்படவில்லை. அதை தாண்டி புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இந்த வந்தே மாதரம் பாடலை அரசு விழாவில் துவக்க பாடலாக பாட வைத்திருக்கிறார். அதிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, வழக்கமா பாடக்கூடிய 4 வரி இல்லாம முழுமையான பாடலை பாடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அல்லது அனுமதித்திருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா இதை தடுத்திருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா இந்த பாட்டு பாடுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி ஒரு கண்டனத்தையோ அல்லது எதிர்ப்பையோ தெரிவித்திருக்கலாம், அதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அவர் பாட அனுமதித்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாடலுக்கு பின்னால் மிகப்பெரிய வரலாற்று உண்மைகள் இருக்கின்றன. இந்த பாடலின் கடைசி 2 சரணங்கள் துர்கை அன்னையை குறிப்பதாக, துர்கை அன்னையை இந்த பாரத மண்ணோடு ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால்தான் காலம் காலமாக இந்த பாடல் பாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது அல்லது தவிர்க்கப்பட்டிருந்தது. அதை தாண்டி முதல் முயற்சியாக இந்த பாடலை பாடுவதற்கு ஒத்துழைப்பு தந்த தமிழக முதல்வருக்கு எங்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்ததா, இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற அரசு ஒரு சவால் நிறைந்த சூழ்நிலையில் பொறுப்பேற்றிருக்கிறது. அரசியல் ரீதியா இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியா இருந்தாலும் சரி, வருமானமாக இருந்தாலும் சரி, நாட்டினுடைய நிதி நிலைமையாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலுமே ஒரு மிகப்பெரிய சவாலை, மிகப்பெரிய குழப்பத்தை, மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கக்கூடியதாகத்தான் இந்த அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. முதல் சவால், அவருக்கு போதுமான அளவு தனிப்பெரும்பான்மை இல்லை. இந்த மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லும் பொழுது அவருக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறதா வந்திருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஒரே குரல்ல என்ன சொல்றாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட பேசிட்டு தான் வந்திருக்கிறோம். இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவங்ககிட்ட பேசணும், அவர் சம்மதம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து சேர்ந்தோம்னு சொல்றாங்க. அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவரோ ஒருபடி மேல போய் ஸ்டாலின் சொன்னார்னா நாங்க வருவோம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொன்னாரு. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனுமதி கிடைத்த பிறகு வந்திருக்கிறார். திருமாவளவன் ஒருபடி மேல போய் அது என்ன விதமான ஆதரவுன்னே தெரியல, ஆட்சிக்கு நாங்க ஆதரவு ஆனா எதிர்கட்சியா உட்காருவோன்றாரு. இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு நாங்க ஆதரவாக ஓட்டு போடுவோம், ஆதரவாக செயல்படுவோம். ஆனா அதே சமயத்துல எதிர்கட்சி நடத்துகின்ற போராட்டங்கள், அவர்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், இதன்படிதான் நாங்க செயல்படுவோம் சொல்றாரு. இது ஒரு மிகப்பெரிய குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. யாருக்குன்னு கேட்டா மக்களுக்கு தான் உருவாக்கி இருக்குது. இவங்க சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா, எதிர்க்கிறாங்களா இல்லையா, கூட நிப்பாங்களா இல்லையா, இந்த ஆட்சி நிக்குமா இல்லையான்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை இந்த சமீபத்திய அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனா இதுக்கு பின்னணியில ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. 2 விஷயங்கள்ல பார்க்கணும். முதல்ல, திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி மைனாரிட்டி ஆட்சியா இருந்தா கூட, அவருக்கு எதிராக தேர்தலில் எல்லாருமே அணி அமைச்சு போட்டியிட்டாலும் கூட அவரை முதல்வராக்க வேண்டும் என்று எல்லாருமே கொஞ்சம் ஆசையோடும் கொஞ்சம் துடிப்போடும் செயல்பட்டாங்க. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியான எதிரியாக இருக்கிறதுனால அவங்களால நேரடியா அவருக்கு ஆதரவை கொடுக்க முடியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட ஜோசப் விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் பல சந்தர்ப்பங்கள்ல வெளிப்படுத்தியது. அதே போலதான் மற்ற கட்சிகளும். இதுக்கு இவங்க சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்னன்னா, ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கலன்னா குடியரசு ஆட்சி வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் திமுகவும் சரி, மற்ற எதிர்கட்சிகளும் சரி, ஒரே கல்லுல 2 மாங்காயை அடிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, முதல் விஷயம், குடியரசு ஆட்சி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. குடியரசு தலைவர் ஆட்சி வந்தா என்ன நடக்கும், ஏன் வரக்கூடாது?
உண்மையிலே பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தா மக்களுக்கு பல வகையிலையும் சாதகமாகவும் நல்லதாகவும் தான் இருந்திருக்கும். ஏன்னா கடந்த அரசியல் வரலாற்றை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருக்குது. குடியரசுத் தலைவர் ஆட்சியை தான் கவர்னர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. காரணம், அந்த ஆட்சியினுடைய நிர்வாக தலைவராக கவர்னர் இருந்து செயல்படுவதால் அது கவர்னர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. 4 முறை வந்திருக்குது. முதல் முறை 1976 வந்தது. கருணாநிதி ஆட்சியை கலைத்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தது. அதற்கு சொல்லப்பட்ட காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, கருணாநிதி தலைமையிலான ஆட்சி நிர்வாக திறமையற்றி போய்விட்டது, லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுகிறது, அதனால் இந்த ஆட்சியை கலைக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் சொல்லப்பட்ட காரணம் தானே தவிர அதுக்கு முக்கியமான உண்மையான காரணம் என்னன்னா, எமர்ஜென்சியை இந்திரா காந்தி செயல்படுத்தினாங்க. அந்த எமர்ஜென்சி டைம்ல காமராஜரை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. காமராஜரை அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு கலைஞர் சொன்னதுனால அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. இதுதான் உண்மை. அந்த சமயத்துல 76 இருந்து 77 வரைக்கும் ஒரு முறை வந்தது. அடுத்தது 80 ஒரு முறை வந்தது. அதற்கப்புறம் 1988 திரு எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பின்பு மிகப்பெரிய அரசியல் குழப்பமும் ஒரு தேக்கமும் ஏற்பட்டதனால் அந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டில் ஆட்சியில எந்த கட்சியிலும் இல்ல, சட்டமன்றத்தை நடத்த முடியவில்லை என்பதற்காக குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரப்பட்டது. கடைசியா 1991 தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது, வெளிநாட்டு சக்திகளுடைய, குறிப்பா விடுதலை புலிகளுடைய நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்குதுன்றதுக்காக அப்போ பிரதமராக இருந்த சந்திரசேகர் அவர்கள் இந்த ஆட்சியை கலைத்தார். இது மாதிரி 4 முறை தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருக்கிறது. இதுல 1988 இருந்து 89 வரைக்கும் நடைபெற்ற குடியரசுத் தலைவர் ஆட்சியில அப்போ கவர்னரா இருந்தவர் PC அலெக்சாண்டர்னு ஒருத்தர். உண்மையிலே சொன்ன போனா தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு நல்ல ஆட்சி, அற்புதமான ஆட்சி, சரியான ஆட்சி, நிர்வாக திறமையுள்ள ஆட்சி நடைபெற்றது என்றால் அது PC அலெக்சாண்டர் தலைமையிலான கவர்னர் ஆட்சி தான். அந்த ஆட்சியை பத்தி சொல்லும் போதே கிளீனிங் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஏன் கிளீனிங் கவர்மெண்ட் சொல்லுவாங்கன்னா, அதுக்கு முன்னால் இருந்த பல குளறுபடிகளை சரி செய்தார்கள். நிர்வாகம் சிறப்பாக இருந்தது, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தது, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரி வருவாய் சரியாக வந்து கொண்டிருந்தது. மிக மிக குறிப்பாக அரசு ஊழியர்கள் சரியாக வேலை செய்தார்கள். எந்த அரசு அலுவலகத்திலும் லஞ்சமோ ஊழலோ இல்லாமல் இருந்தது. பொதுமக்களுடைய தேவை அரசு அலுவலகங்களிலே உடனடியாக நிறைவேற்றப்பட்டது. இதனால நல்ல ஆட்சின்னு சொல்லுவாங்க. அதே போல 1976 கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்ட போது ஏற்பட்ட பல விஷயங்கள் தான் இன்னைக்கு ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்கு மிக முக்கிய காரணமா இருக்குது. ஏன்னா அந்த 1976 இருந்து 77 வரைக்கும் நடைபெற்ற அந்த ஆட்சியின் போது மோகன்லால் சுகாதியான்னு ஒரு கவர்னர் இருந்தாரு. அதற்கப்புறம் குரானா வந்தாரு. அந்த மோகன்லால் சுகாதியா காலத்துல தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல ஊழல்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டன. முதலில் திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது, கருணாநிதி அரசின் மீது கோதுமை ஊழலுக்காக வழக்கு தொடுக்கப்பட்டது. சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டது அந்த 76-77 கவர்னர் ஆட்சியில தான். அந்த 76-77 ஆட்சியில தான் கருணாநிதி மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் மீதும் சர்க்காரியா கமிஷன், விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. எனவே கவர்னர் ஆட்சி வந்தா, குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்தா நேரடியாக மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிற்கு இந்த மாநிலம் போய்விடும். நேரடியாக உள்துறை அமைச்சகத்தினுடைய கவனம் இந்த மாநிலத்தின் மீது இருக்கும். மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, மாநிலத்திலே இருக்கக்கூடிய குற்ற நடவடிக்கைகள் அத்தனையும் உள்துறை அமைச்சகத்தினால் கண்காணிக்கப்படும். இது ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்களுக்கு பல தலைவலிகளை உருவாக்கிடும். ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருந்தா முதல் 6 மாசம் நடக்கும். 6 மாசத்துக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல அப்ரூவல் வாங்கி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதிகபட்சமா 3 வருடம் வரைக்கும் தொடர முடியும். ஆனா தமிழ்நாட்டில் அப்படி எல்லாம் தொடர்ந்தது கிடையாது. 1 வருஷம் வரைக்கும் தான் தொடர்ந்திருக்கு. இந்த 6 மாசம் அல்லது 1 வருஷத்துல கடந்த ஆட்சியினுடைய நிர்வாக குறைபாடுகள், நிர்வாக கோளாறுகள், ஊழல் அத்தனையுமே தோண்டி எடுக்கப்பட்டுவிடும். ஏன்னா அரசு ஊழியர்கள், IAS ஆபீசர்கள் அத்தனை பேரும் நேரடியாக ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருப்பார்கள், மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பார்கள். அப்போ இவங்க பண்ண ஊழலுக்குரிய அத்தனை டாக்குமெண்ட்டும், அத்தனை கோப்புகளும், அத்தனை ஆவணங்களும், அத்தனை சான்றுகளும் தோண்டி எடுக்கப்பட்டுவிடும். இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். திமுகவுக்கு மட்டுமல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கூட சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்திலே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு
தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இப்படி நடக்குமா என்று கனவில் கூட நினைக்காத அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க கூடும் என்ற பேச்சு வருவதற்கு மிக முக்கியமான அடிப்படை காரணம் இதுதான். குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிட்டால், ஆளுநர் ஆட்சி வந்துவிட்டால், இருவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகளும் இருவருடைய நிர்வாக குளறுபடிகளும் தில்லுமுல்லுகளும் அத்தனையும் தோண்டி எடுக்கப்பட்டு விடும் என்பதற்காகத்தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி வரவிடாமல் தடுப்பதற்காக எல்லா முயற்சிகளையும் பண்ணாங்க. அடுத்ததா, தன்னுடைய கூட்டணியில இருந்த கட்சிகளை அவசரமாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் போய் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க சொன்னாருன்னா, ஒருவேளை விஜய் அவர்கள் பழைய ஊழல் குற்றச்சாட்டுகளையும் அல்லது ஊழலுக்கான ஆதாரங்களையும் அதனுடைய கோப்புகளையும் ஆவணங்களையும் தேடி எடுத்தால் கூட சில முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றால் அவர் சட்டமன்றத்தை கூட்டி அந்த சட்டமன்றத்திலே ஒப்புதலை பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதிலும் முன்னாள் முதல்வர் மீது, துணை முதல்வர் மீது, பொறுப்பான அமைச்சர்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் சட்டமன்றத்திலே அதற்கான ஒப்புதலை பெற வேண்டியிருக்கும் அல்லது விவாதங்களை நடத்த வேண்டியிருக்கும். அந்த சமயத்திலே ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுடைய ஆதரவோடு இவர் ஆட்சி அமைக்கின்ற பொழுது பல கட்டுப்பாடுகளை அவர் மீது திணிக்க முடியும். அவரால் சுதந்திரமாக செயல்பட முடியாது. எந்த நடவடிக்கை எடுப்பதாக இருந்தாலும் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க பயமுறுத்துவாங்க. இந்த நடவடிக்கை எடுத்தா நாங்க ஆட்சிக்கு ஆதரவை வாபஸ் வாங்கிக்குவோம் சொல்லுவாங்க. இதை பல காலத்துல பார்த்துட்டோம். சென்ட்ரல்ல நிறைய பார்த்துட்டோம். மிரட்டுவாங்க, பயமுறுத்துவாங்க, இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி முட்டுக்கட்டை போடுவாங்க. அப்போ இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி முந்தைய ஆட்சியினுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளையோ அல்லது தவறுகளையோ தோண்டி எடுக்க வேண்டும் என்றால் சுதந்திரமாக செயல்பட முடியாது. அந்த வகையில இன்றைய முதல்வருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக வலிய போய் ஆதரவு கொடுத்து அவரை தங்களுடைய பிடியிலே வைத்துக் கொள்ள நினைத்திருக்கிறார்கள். அதே போல ஒருவேளை திரு விஜய் அவர்கள் இன்றைக்கே பதவி ஏற்காமல் இருந்திருந்தால், ஏனென்றால் 10ஆம் தேதியான இன்றுதான் சென்ற சட்டமன்றத்தினுடைய காலக்கெடு முடிவடைகிறது. இன்று மாலை 6 மணிக்குள் அவர் பதவி ஏற்காமல் இருந்திருந்தால் நாளைக்கு ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருப்பார். இங்கே ஒரு ஆட்சி அமையவில்லை, அதனால் உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் மாநிலத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு அறிக்கை அனுப்பியிருப்பார். அப்படி அனுப்பிச்சிருந்தாக்கா நிச்சயமா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருக்கும். அது முந்தைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் அதற்கு முன்னால் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் சில சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கும். இதற்காகத்தான் அவங்களா வலிய போய் ஓடி போய் ஆதரவு கொடுத்து விஜய் அவர்களை ஆட்சி அமைப்பதற்காக உதவி இருக்கிறார்கள். உண்மையிலே பார்க்க போனா இது ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், மக்களுடைய தீர்ப்பை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்வதெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கெல்லாம் அவங்க நல்லவங்க கிடையாது. இது எல்லா வகையிலும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த மாநிலத்தையும் நிர்வாகத்தையும் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக செய்த வித்தை தானே தவிர இது திமுகவினுடைய வழக்கமான அரசியல் வித்தை. அந்த வித்தையை தான் செஞ்சிருக்கிறாங்களே தவிர விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றோ அல்ல மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றோ நல்ல எண்ணத்தில் செய்யவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு காரணம் தான், பழைய தவறுகள், பழைய குற்றச்சாட்டுகள், பழைய சிக்கல்கள், இதையெல்லாம் தோண்டி எடுப்பதை அது இப்போதைய முதல்வர் ஜோசப் விஜயாக இருந்தாலும் சரி அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சியில் ஆளுநராக இருந்தாலும் சரி தோண்டுவதற்கு எந்த சந்தர்ப்பமும் கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் வலிந்து போய் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். இந்த ஆதரவு எவ்வளவு நாட்களுக்கு தொடரும் என்று தெரியாது. இன்னைக்கே கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தே மாதரம் பாடியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அது தொடர்பாக நாங்க ஆலோசனை நடத்த போறோம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை நாளுக்கு தொடரும் என்று தெரியவில்லை. இதையெல்லாம் உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வியூகங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும். திமுகவும் அதிமுகவும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றன என்பதை உணர்ந்திருக்க வேண்டும் என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.